ஈஸியாக குக்கரில் அவியல் டக்குன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒர்க்கிங் லேடிஸ்க்கு பர்ஃபெக்ட் சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கருணக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி தோல் உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு அதில் வந்து தோல் உரிச்சிக்கிறேன். மண்ணெல்லாம் வந்துட்டு கிச்சனில் ஆகாமல் அந்த பிளேட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் இதை கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே கருணக்கிழங்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவியலுக்கு எப்படி வேணுமோ லென்த்லேருந்தாக கட் பண்ணணும். ஜூலியன் கட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்து அந்த பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இந்த லென்த் வைஸ் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அவியலுக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அவியல் வரும்னு எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் அதே அளவில் கட் பண்ணிக்கோ. இங்கே பாருங்கள், வாழைக்காய் அதே அளவில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் கரெக்டாக எல்லாமே ஒன்றா வெந்து வரும். ஸோ வாழைக்காவும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் அதே சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த்லேருந்தாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூலியன் கட்ஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த எல்லா காய்கறியும் நம்ம நாட்டு காய்கறியில் கருப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நம்ம ஆஸ் யூஷுவலாக ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கையிலே லென்த் வைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கத்திரிக்காவும் தண்ணியில் ஆட் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு முருங்கைக்காய் நம்ம ஆஸ் யூஷுவலாக கட் பண்ணுற மாதிரி தான் லென்த் வைஸாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதே சைஸில். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு மாங்காய் வந்துட்டு ஹாஃப் மாங்காய் போடுங்க. உங்களுக்கு புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் ஹாஃப் போடுறேன். ஸோ அவ்வளோதான். நான் இங்கே இந்த காய்ங்க தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த அடிஷ்னல் காய் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஹாஃப் மூடி தேங்காயில் கொஞ்சமாக சீரகம் 2 பச்சை மிளகா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவியல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இங்கே குக்கரில் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு எது ரொம்ப நேரம் வேகுதோ அந்த காய்கறிகள் கீழே போடுங்க. நான் கருணக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய், மாங்காய் நான் மேலே ஆட் பண்ணுறேன். மாங்காவும் கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்திருந்தாலும் அது மேலே ஆட் பண்ணுங்கள். அந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் ஆட் பண்ணி ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி விடுங்க. ரொம்ப விடாதீங்க. தண்ணி விட்டு இதை கலந்து விடாமல் ஜஸ்ட் 2 விசில் வச்சு எடுத்துடுங்க. ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சிடும். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக எல்லா காய்கறியும் வெந்திருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதோட சீரகம் கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அவியல் மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு கலக்குங்க. காய் கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ கத்திரிக்காய் மாங்காய்லாம் மேலே இருக்கிறதுனால கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான அவியல் இங்கே ரெடி ஆகிடும். ஒர்க்கிங் லேடிஸ்க்கு டக்குன்னு காலையில் செய்யணும்னா இந்த குக்கரில் அவியல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது அப்பளத்தோட பிக்கிளோட ரசமோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.